ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் மாசி மக தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்ற சமுத்திர தீர்த்தவாரி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி திருவிழா தெப்ப உலாவுடன் நிறைவு. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற மாசி மக பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வரும் 28ஆம் தேதி முதல் துவங்க உள்ள பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திற்கு வருகை தந்த ஆலோசனை குழு தலைவர் திரு ஏஜே சேகர் அவர்களின் துணைவியார் திருமதி ஜெயஸ்ரீ அவர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பலவித நறுமண திரவியங்களால் தயார் செய்யப்பட்ட கலவைக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அர்ச்சகர்கள் கலவையை சுமந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலவர் சன்னதி மற்றும் ஆலய பிரகாரங்கள் முழுவதும் தூய்மை செய்யும் பணிகள் நடைபெற்றன. தொடர்ந்து தாயார் முன்பு வைக்கும் வெள்ளி பஞ்சமுக விளக்குகள், பாத்திரங்கள் ஆகியவையும் சுத்தம் செய்யப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திருமதி ஜெயஸ்ரீ சேகர், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் மாசி மக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதியை பெரிய திருவடியான கருடாழ்வார் மீது எழுந்தருளச் செய்து ஆலயத்தில் இருந்து நகரின் பிரதான சாலை வழியாக சுமந்து வந்தனர். சர்வ அலங்காரத்தோடு பெரிய பக்தன் மேல் அமர்ந்து வந்த உற்சவர் முன்பு சிறிய பல்லக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் நிறுத்தி சுமந்து சென்றனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளை சமுத்திரக்கரைக்கு சுமந்து வந்தனர். அங்கு பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே சுவாமியை எழுந்தருளச் செய்தனர். பிறகு உற்சவரை கடல் நீரில் கால் நனைய செய்து அழைத்து வந்தனர். சூரிய பகவானும் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை தரிசிக்க ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு சமுத்திர தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எம்பெருமானை கோவில் எதிரே உள்ள மண்டபத்திற்கு அழைத்து வந்து கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்திருக்கும் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா நிறைவாக தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர்கள் அருள்மிகு குமரலிங்க பெருமானையும் ஸ்ரீ தெய்வானை அம்பாளையும் சிறப்பு அலங்காரத்துடன் தெப்பத்தில் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மத்தாப்புகள் கொளுத்தி திருக்குளத்தை 11 முறை சுற்றி வலம் வரச் செய்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க முருகப்பெருமானின் தெப்ப உலா சிறப்பாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற கும்பகோணம் மகாமக குளத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் இருந்து பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள தீர்த்தவாரி வைபவம் விமர்சையாக நடத்தப்பட்டது. மகாமக திருக்குளத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அருள்மிகு காசி விஸ்வநாதர், அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர், வியாழ சோமேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், ஏகாம்பரேஸ்வரர், பானபுரீஸ்வரர், நாகேஸ்வரர், திருக்கோட்டீஸ்வரர், அமிர்த கலசநாதர் ஆகிய திருக்கோவில்களில் இருந்து சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரங்களோடு ரிஷப வாகனங்களில் எழுந்தருளச் செய்து மகாமக குலமண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு படித்துறையில் ஒவ்வொரு சிவாலயத்தின் அஸ்திர தேவர்களுக்கும் சிறப்பான அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தீர்த்தவாரி நடத்தியதும் எண்ணற்ற பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடினர். நிறைவாக தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் 7 வருடங்களுக்கு பிறகு மாசி தெப்ப திருவிழா கோலாகலமாக நடத்தப்பட்டது. முன்னதாக ஆலயத்தில் இருந்து ஸ்ரீ ரெங்கமன்னாருடன் உற்சவர் ஸ்ரீ கோதை நாச்சியாரை வெள்ளி திருச்சியில் எழுந்தருளச் செய்து அழைத்து வந்தனர். சுவாமிக்கும் நாச்சியாருக்கும் பட்டாடைகள் கட்டி
பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்களை நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள முக்குளம் புஷ்கரணிக்கு அழைத்து வந்து தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து உற்சவர்களுக்கு தெப்ப உலா துவங்கியது. மின் விளக்குகளால் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பம் உலாவர வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் சுவாமிகள் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க தெப்பக்குளத்தை 3 முறை சுற்றி வலம் வந்தது. மன்னார்குடியில் இருக்கும் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் மாசி ஊஞ்சல் உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஊஞ்சலில் ஸ்ரீ செங்கமல தாயார், ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா தாயார்களுடன் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்கள் முன்பு சர்க்கரை பொங்கல் படையலிட்டு நெய் பரப்பி அதில் உற்சவ மூர்த்திகளின் உருவங்கள் பிரதிபலிக்கும் வகையில் அமைத்திருந்தனர். சர்வ அலங்காரத்தோடு ஊஞ்சல் ஆடியபடி உற்சவ மூர்த்திகள் காட்சி தர பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு தீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஊஞ்சலில் தனித்து நிறுத்தி ஊஞ்சல் சேவை நடத்தப்பட்டது. ராஜ அலங்காரத்தில் அழகாக காட்சி கொடுத்த எம்பெருமானுக்கு தீப ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருக்கும் வெள்ளிமலையில் மாசி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழா நிறைவு பெற்றதை அடுத்து வள்ளி முருகன் திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது. முன்னதாக உற்சவர் அருள்மிகு வள்ளி அம்பாளை அலங்கரித்து செப்பரத்தில் நிறுத்தி சுமந்து வந்தனர். இதையடுத்து வேடுபரி உற்சவம் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு தேன், தினை மாவு, மங்கள பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பிறகு அழகன் முருகனையும் விசேஷமாக அலங்கரித்து கல்யாண மேடைக்கு அழைத்து வந்து வள்ளியம்பாள் அருகே கொலுவிருக்கச் செய்தனர். வேத பண்டிதர்கள் கலச பிரதிஷ்டையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். ஹோமம் வளர்த்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் ஸ்ரீ வள்ளிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி அழகு தரும் வள்ளியம்பிகைக்கும் மாலைகள் சூட்டி ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக முப்பெரும் தேவியர்களுக்கு வெள்ளி பத்திரபீட ஊர்வலமும் தேரோட்டமும் நடைபெற்றது. 8ஆம் திருநாளன்று காலை வெள்ளி பத்திர பீடத்தில் அலைமகள் மற்றும் கலைமகளுடன் உற்சவர் அருள்மிகு காமாட்சியம்மனை கொலுவிருக்கச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். இருகுடை சேவையோடு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக முப்பெரும் தேவியர்கள் உலாவர ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் கால் மடித்து அமர்ந்த கோலத்தில் அலங்காரம் செய்திருந்தனர். கலைவாணியும் செல்வ திருமகளும் விசேஷ அலங்காரத்தோடு அம்பிகையின் இருபுறம் எழுந்தருளி காட்சி தந்தனர். உலா முடித்து கோவிலை அடைந்த தேவியர்களுக்கு தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தன்று தேவியர்களை சிறப்பாக அலங்கரித்து சிறிய ரதத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்தோடு அருள்மிகு காமாட்சி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலாவர எண்ணற்ற பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக அம்மனின் ரத ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. சேலம் கோட்டை பெருமாள் கோயில் என்றழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி ஆலயத்தில் மாசி மகத்தையொட்டி விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக ஆலய வளாகத்தில் ஸ்ரீ சுந்தரவள்ளி தாயார் சன்னதி முன்பு மேடை மீது பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். தொடர்ந்து மந்திர உச்சாரணங்களோடு ஹோமம் வளர்த்ததும் கலசங்களுக்கு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் உற்சவர் ஸ்ரீ சுந்தரவள்ளி தாயாரை ஸ்நானபீடத்தின் மேல் அமர்த்தி அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்ததும் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து
சகஸ்ரதாரை வழியே கலசங்களில் இருந்த புனித நீரை ஊற்றி திருமஞ்சனத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். இதனைத் தொடர்ந்து உற்சவர் தாயாருக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஊஞ்சலில் அமர்த்தி வண்ண மலர்களால் அர்ச்சித்ததும் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு உற்சவர் அழகிரிநாதர் தவனத்தால் அலங்கரித்துக் கொண்டு காட்சி தர கும்ப தீபத்துடன் ஏக தீபம் காட்டி ஆலவட்டம் வீசப்பட்டது. பின்னர் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் மாசி மகத்தை முன்னிட்டு நடைபெற்ற திருவீதி உலா, தீர்த்தவாரி, தேரோட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் இருந்து உற்சவ மூர்த்திகளை சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக அழைத்து வந்தனர். கடற்கரையோரம் அமைந்துள்ள அருள்மிகு துலுக்கானத்தம்மன் கோவிலை அடைந்த அஸ்திர தேவரை மலர்கள் தூவி வரவேற்றனர். பிறகு சிவாச்சாரியார்கள் அஸ்திர தேவரை கைத்தலமாக ஏந்தி வந்து கடல் நீரில் மூழ்கி தீர்த்தவாரியை நடத்தினர். பிறகு அஸ்திர தேவருக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை மீண்டும் ஆலயத்தை நோக்கி ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். சென்னை எழும்பூரில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ராஜகோபுரம் நுழைவாயில் கதவுகள் திறக்கப்பட்டதும் கருடன் மீது அமர்ந்து காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து எம்பெருமானுக்கு திருஷ்டி கடித்து சாமரம் வீசியபடி கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். வண்ண பட்டாடையுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடத்துடன் கலிங்கத்துராயும் தாங்கி அபயம் காட்டி பரமபதனாக அமர்ந்து சுவாமி அருள் புரிய மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு உற்சவரை சுமந்தபடி பெரிய திருவடியும் அருள்பாலித்தார். சமுத்திரக்கரையை அடைந்ததும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்து சமுத்திர நீரில் மூழ்கி தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. அப்போது ஏராளமான பக்தர்களும் புனித நீராடினர். நிறைவாக பக்தர்கள் உற்சவர்களுக்கு கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து வழிபட்டதும் அனைவருக்கும் துளசி பிரசாதமாக வழங்கப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் ரிஷப வாகனத்தின் மீது பிரியாவிடை சமேதராக ஜம்புகேஸ்வரரை கொலுவிருக்கச் செய்து வேத பாராயணத்துடன் ஹாரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு ஸ்ரீ விநாயகர், தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் ஆகியோர் முறையே மூஷிகன் மற்றும் மயில் வாகனத்தில் அமர்ந்து ஆலயத்தில் இருந்து புறப்பட வெள்ளி ரிஷப வாகனங்களில் ஜம்புகேஸ்வரரும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியும் சர்வ அலங்காரத்தோடு காட்சி தந்தபடி பின்தொடர்ந்தனர். கோவில் யானை பஞ்சவாத்தியங்கள் உடன்வர மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி பஞ்சமூர்த்திகள் உலாவர ஏராளமானோர் தரிசனம் செய்து அருள் பெற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சத்புத்திரி நாயகி உடனமர் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தெய்வங்கள் எழுந்தருளியதும் கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல புறப்பாடு துவங்கியது. தனி தேரில் நீல பட்டுடுத்தி கொண்டு அருள்மிகு சத்புத்திரி நாயகியும் உலாவர பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேரில் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் முன்னே செல்ல அம்பிகை எழுந்தருளிய மற்றொரு தேர் பின்தொடர நகர வீதிகளில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் உள்ள திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலய மாசி தெப்போற்சவத்தை முன்னிட்டு தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளை கேடயத்தில் நிறுத்தி தக்கான் குளக்கரை மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு பொதுஜன சேவை நடத்தியதும் பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்தனர். அலங்கார பிரியன் சர்வ ஆபரணங்களுடன் அபயம் காட்டியபடி நின்றருள தாயார்கள் நீல பட்டுடுத்தி கொண்டு இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பிரபந்த பாராயணத்துடன் தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் கரையில் நின்று தரிசனம் செய்ய தெப்பத்தின் வடத்தை பிடித்து குளத்தை சுற்றி மும்முறை வலம் வரச் செய்தனர்.
பின்னர் உலா முடிந்ததும் மீண்டும் தெய்வங்களை சுமந்து கொண்டு கோவிலை நோக்கி புறப்பட்டனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் அப்பர் பெருமானை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவரை கேடயத்தில் நிறுத்தி ஆலய வழி பிரகாரத்திற்கு சுமந்து வந்ததும் முதலில் அப்பரை யானை மறித்து பின் வணங்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அப்பர் பெருமானை வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளச் செய்து உலா துவக்கப்பட்டது. திருக்குளத்தை சுற்றி அப்பர் பெருமான் 9 முறை வலம் வந்து அருளினார். பின்னர் கோவிலில் உற்சவர் ஸ்ரீ நெல்லையப்பரை கைலாய பருவத வாகனத்திலும் ஸ்ரீ காந்திமதி அம்பாளை கிளி வாகனத்திலும் கொலுவிற்கச் செய்திருந்தனர். விசேஷ அலங்காரத்தோடு கணநாதனும் அருகே எழுந்தருளி இருக்க ஆதி தம்பதிகளுக்கு பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டி கற்பூரம் சமர்ப்பித்து அப்பர் பெருமானை எதிர் சேவையாக நிறுத்தி தெய்வங்களுக்கு மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் உள்ள ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளை தங்க கேடயத்தின் மேல் நிறுத்தி கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து ஹாரத்தி காண்பித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்றபடி தரிசனம் செய்ய பிரபந்தம் மங்கள வாத்தியங்கள் முழங்க தெப்ப உலா சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் மீண்டும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு மீண்டும் கோவிலை நோக்கி புறப்பட்டனர். ஏராளமானோர் அகல் விளக்குகளில் தீபங்களை ஏற்றி வைத்து பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த திருமணஞ்சேரியில் புகழ்பெற்ற அருள்மிகு கோகிலாம்பாள் உடனுரை உத்வாகநாத சுவாமி கோவிலில் இருந்து உற்சவ மூர்த்திகளை வாகனங்களில் அமர்த்தி அழைத்து வந்தனர். இதேபோல் அருள்மிகு ஐராவதேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயங்களில் இருந்தும் உற்சவ தெய்வங்களை விக்ரமன் ஆற்றங்கரைக்கு அழைத்து வந்தனர். அங்கு தீர்த்த பேரர் மற்றும் அஸ்திர தேவர்களுக்கு சிவாச்சாரியார்களும் பட்டாச்சாரியார்களும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து நீரில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர். ஏராளமானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். புதுச்சேரிக்கு திண்டிவனம் அருகே உள்ள நல்லிய கோடான் பகுதியில் இருந்து தீர்த்தவாரிக்காக எழுந்தருளிய ஸ்ரீ அலர்மேலுமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மண்டபத்தில் திருமண வைபவம் நடத்தப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு உற்சவர் பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் காட்சி தர மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். தொடர்ந்து பெண்கள் கும்மி அடித்து வழிபட்டதும் ஹோமம் வளர்த்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் அழகாக அருள் புரிந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். ஏராளமானோர் தெய்வ திருமண வைபவத்தை பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் அடுத்த கீரம்பூரில் இருக்கும் அருள்மிகு 8 கை அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு யாகசாலையில் இருந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை வேத பண்டிதர்கள் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கோவிலை அடைந்து ராஜகோபுரம் மூலவர் சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு காளியம்மனுக்கு மாசி திருவிழாவையொட்டி தெப்ப உற்சவம் நடத்தப்பட்டது. கோவில் வளாகத்தில் தெப்பம் அமைத்து அதன் நடுவே உற்சவரை சயன கோலத்தில் கொலுவிருக்க செய்திருந்தனர். காசு மாலையும் வெண்கற்கள் பதித்த ஹாரங்களோடு பிள்ளைகள் வைத்த பின்னல் கொண்டு பிறை சூடிய நாயகியாக அம்பிகை சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்தருளினார். அபயம் காட்டி அருளிய அம்பிகைக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மேடை மீது கையில் கரும்பு ஏந்தி ஸ்ரீ காமாட்சியாக அருள் புரிந்த உற்சவர் அம்மனுக்கும் ஹாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கருவறையில் அம்மன் சிரசிற்கும் சுதை சிற்ப காளிக்கும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டது.
கரூரில் அமைந்துள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ உன்மத்த வாராகி அம்மனுக்கும் பைரவருக்கும் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த கல்யாண மேடையில் உற்சவர்கள் ஸ்ரீ உன்மத்த பைரவரையும் அருள்மிகு உன்மத்த வாராகி அம்மனையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். தொடர்ந்து அம்பிகைக்கு மங்கள நான் பூட்டியதும் மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பெண்கள் ஆலம் கரைத்தனர். கோவில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு வாராகிக்கும் மஞ்சள் காப்பு சாற்றி மணப்பெண்ணாக அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த வாராகி அம்மனுக்கும் மற்றும் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் அருள் புரிந்த பைரவருக்கும் தீபம் காண்பிக்கப்பட்டது. சென்னை, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களில் மாசி மகத்தன்று நடைபெற்ற நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் திருக்கோவிலில் ஸ்ரீ பூமி தேவி தாயாருடன் உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து எதிர் சேவையாக ஸ்ரீ தேசிகரையும் அமர்த்தி ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பொதுஜன சேவை முடிந்ததும் உற்சவ மூர்த்திகளை இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலின் வெளியே ஆராதனையுடன் சுமந்து வந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு மடிப்பாக்கம் ஏரிக்கரையை நோக்கி புறப்பட்டனர். அங்கு இசைக்குழுவினர் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க செண்டை வாத்தியங்களோடு தெய்வங்களை அழைத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் திருஷ்டி கழிக்கப்பட்டது. இதையடுத்து சர்வ அலங்காரத்தோடு சுவாமியும் தாயாரும் காட்சி தந்தபடி இருக்க தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலையை அடுத்த பள்ளிகுண்டாப்பட்டு கிராமத்தில் கௌதம நதிக்கரை பகுதிக்கு பிரியாவிடை சமேத உற்சவர் அண்ணாமலையாரை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து அழைத்து வந்தனர். அங்கு மண்டபத்தில் உற்சவர்களையும் அஸ்திர தேவரையும் நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்ததும் அஸ்திர தேவரை கைத்தலமாக ஏந்தி வந்து தீர்த்தவாரியை நடத்தினர். தொடர்ந்து படித்துறையில் நிறுத்தி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவ தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த திருமால்பூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு அஞ்சனாட்சி உடனுரை மணிகண்டேஸ்வரர் கோவில் மாசி தேரோட்டத்தையொட்டி சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் சுவாமி அம்பாள் உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். செவ்வாடையுடன் வஸ்திரம், வாள், கேடயம் ஏந்தி சுவாமி காட்சி தர பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக 2 குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேர் ஆடி அசைந்தபடி உலா வந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் குர்க்கையில் உள்ள அருள்மிகு ஞானாம்பிகை உடனுரை அருள்மிகு வீரட்டேஸ்வரர் கோவில் மாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தை முன்னிட்டு பிரியாவிடை சமேத உற்சவர் சுவாமியையும் அருகே அம்பாளையும் கொலுவிருக்கச் செய்து விநாயகர் மற்றும் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானையும் நிறுத்தி பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் தெய்வங்கள் எழுந்தருளிய தேரை வடம் பிடித்து பரவசம் அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் இருந்து ரிஷப வாகனத்தின் மேல் பிரியாவிடை சமேத சுந்தரேஸ்வரர், மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான், அன்னப்பறவையின் மீது மீனாட்சி அம்பாள், சிறிய ரிஷபத்தின் மேல் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளை வாகனங்களில் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக மங்கள வாத்தியங்களோடு மின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி வலம் வந்த பஞ்சமூர்த்திகளை ஏராளமானோர் தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் மாசி மக தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்ற சமுத்திர தீர்த்தவாரி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி திருவிழா தெப்ப உலாவுடன் நிறைவு.
தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற மாசி மக பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।